இப்ப சந்தோஷமா இருக்கியா? ஐயோ, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. மாமா என்னோடதுல சார்ஜ் இல்ல. சார்ஜர் சரியில்லை, விட்டு விட்டு சார்ஜ் ஆயிருது. என் சார்ஜரு கடையில கிடக்க. இப்ப பார்வதி, இங்கதான் ஒரு சார்ஜர் இருக்கு, அதுல சார்ஜ் போட்டுக்க. சரி. போதுமா? போதுமா? அத்தை, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. எனக்காக நீங்க காத்துட்டு இருக்க வேண்டாம். இல்ல, நான் இப்ப சாப்பிட்டா நீ பசிக்காம சாப்பிடாமலே இருப்ப. நீ எப்ப பசிக்குதுன்னு சொல்றியோ அப்பவே நம்ம ஒன்னா சாப்பிடுவோம். அப்படியா? சரி, இப்பவே நான் சாப்பிடுறேன். சரி, அந்த தட்டெடு. அம்மா, யார் போன் இது? என்னோட போன் தான் மீனாட்சி. மீனாட்சி, நான் தான் அவ சார்ஜ் போட்டுக்கிட்டுமான்னு கேட்டா, அதான் சார்ஜருக்குள்ள போட்டுக்கன்னு சொன்னேன். நான் தான் என் போன் சார்ஜரை யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. என்ன கேட்காம எதுக்கு இவ போனை நீ சார்ஜ் போட சொன்ன? உனக்கு எவ்வளவு திமிரு கொண்டா? ஏதோ தெரியாம பார்வதி உன் சார்ஜரை யூஸ் பண்ணிட்டா. அதுவும் நான் சொல்லிதான் அவ சார்ஜ் போட்டா. அதுக்காக அவ போனை இப்படியே உடைப்ப? என் சார்ஜரை நம்ம வீட்ல நான் யாரையுமே யூஸ் பண்ண விட மாட்டேன். நீ என்ன கேட்காம எப்படி அவ போனை சார்ஜ் போட சொல்லுவ? நான் சரியா கவனிக்கல. பார்வதி என்கிட்ட தான் சார்ஜர் வேணும்னு கேட்டா. நான் பார்த்தப்ப இங்க ஒரு சார்ஜர் இருந்தது. சரி, அவ போனை இதுல சார்ஜ் போட்டுக்கிட்டுமேனு சொன்னேன். இது உன் சார்ஜர்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வையே, சத்தியமா நான் போட சொல்லிருக்கவே மாட்டேன்.